ஹாய் ஹலோ. நான் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு பிரேஸ்லெட் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ. நார்மலாக நான் வந்து அந்த மாதிரி வீடியோஸ் எதுவுமே போடுறதில்ல. எல்லாமே சேவிங் ரிலேட்டடான வீடியோஸ் தான் பொதுவாக நான் போடுறது. சும்மா ஒரு ரேண்டம் வீடியோ அப்படின்ற ரீதியில் தான் நான் போட்டிருந்தேன். பொதுவாக நான் சேவிங் வீடியோ போட்டாலே எனக்கு வியூஸ் வராது. அது குதிரைக்கு கொம்பு முளைச்ச மாதிரி. ஆனால் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு பரவாயில்லாமல் வியூஸ் வந்திருந்தது. அதனால் இது ரொம்ப முன்னாடி நான் வந்து ரொம்ப முன்னாடி இல்லை, கொஞ்சம் முன்னாடி எனக்கு தோணுது ஒரு மாதம் முன்னாடியெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தது இன்ஸ்டாவில் போடுறதுக்காக. இன்ஸ்டாவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. அந்த வீடியோ அப்போ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பேர் பார்த்ததுனால இந்த வீடியோவே இது வந்து ப்ரீவியஸாக நான் ரெக்கார்ட் பண்ணது ஒரு பிரேஸ்லெட் பண்ணுற ஒரு வீடியோ. அதையும் நான் வந்து இப்போ போட்டிருக்கேன். பாருங்கள். கொஞ்சம் இதில் டியூட்டோரியல் மாதிரியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சதை அப்படியே போட்டிருக்கேன், எடிட் பண்ணி, அவ்வளோதான். பொதுவாகவே எனக்கு வந்து கேமரா வந்து எப்படி வைக்கிறது, எடிட்டிங், இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஜஸ்ட் என்னோட ஒரு ஆசைக்கு நான் பண்ணுறது. சேவிங் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறது கூட அப்படி தான். என்னோட ஒரு டாக்குமெண்டேஷன், எனக்கு ஒரு டாக்குமெண்டேஷன் மாதிரி. மேபி நமக்கு இதெல்லாம் பண்ண முடியாத ஒரு காலத்தில் வரும்போது இதை எடுத்து பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இல்லைன்னா நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம், சேவிங்கில் நம்ம சின்னதாக அமௌண்ட்டு சேவ் பண்ணி, ஏன்னா கொஞ்ச நாள் போகும்போது நம்ம இதெல்லாம் மறந்துடுவோம். அப்போது எனக்கு ஒரு ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு, அந்த ஒரு மெமரி இது பண்ணுற மாதிரி ஒரு டாக்குமெண்டேஷன் பர்பஸுக்கு தான் நான் பொதுவாகவே வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுறது. ஏன்னா எனக்கு தெரியும், எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மி. நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போடுறதும் இல்லை. போட்டாலும் அதுக்கு வந்து பெரிய ரீச் அந்த மாதிரியெல்லாம் கிடைக்கவும் செய்யாது. இதெல்லாம் என்னோடய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு, என்னோடய ஒரு சந்தோஷத்துக்கு நான் பண்ணுறது. அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண ஒரு வீடியோ தான் இது. ஒரு பிரேஸ்லெட் பண்ணுறது ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் கேமரா வந்து ஆங்கிள் லைட்டிங்ஸ் இதெல்லாம் வந்து சரியாகாதனால அது ரொம்ப ஆர்டினரியான ஒரு வீடியோ தான். பாருங்கள். சும்மா அது எல்லோரும் பார்த்ததுனால, நிறைய பேர் பார்த்ததுனால, கம்பேரிட்டிவ்லி நிறைய பேர், என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய பேர் பார்த்ததுனால இந்த வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ எனக்கு சேவிங் சேலஞ்சஸ் வந்து போயிட்டே இருக்குது. ஒன்றும் அப்படி குட்டியாக ஒன்று கம்ப்ளீட் ஆகிருக்கு, இனி ஒன்று கம்ப்ளீட் ஆக போகுது. மேபி அது ரெண்டும் சேர்த்து நான் ஒரு வீடியோவாக பண்ணுவேனா இருக்கும். மற்றது எல்லாமே வந்து பாதியில் முக்கால்வாசி முடிஞ்சது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கனால அதெல்லாம் முடியும் போது, ஏன்னா சேவிங் வீடியோஸ் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக போட முடியாது. அதுக்காக வேண்டி நம்ம மேனிப்புலேட் பண்ணி போடவும் நான் மாட்டேன். அதனால தான் டைம் எடுக்குது. இப்போ இடையில நீ முடிஞ்ச எப்படி ஆட்கள் பார்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி சின்ன வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி இதுக்குள்ளேயே போடலாம். மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு அதை ஏர்ன் பண்ண முடிஞ்சதுன்னா இது ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்கும். அப்போ நீங்கள் உங்களால் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், அவ்வளோதான். பாய்.